ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. என் செல்ல குழந்தையே, இந்த வராகி அம்மா உன் பேல ஏன் தெரியுமா இவ்வளவு கோபமா வந்திருக்கேன்? சில நேரங்கள்ல உன் கையில இருக்கிறது வெறும் கல்லா வைரக்கல்லான்னு கூட தெரியாம அதன் மதிப்பை உணராமல் அலட்சியமா இருந்து விடுகிறாய். உனக்கு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை நான் கொடுக்கும்போது பல நேரங்களில் அதை அலட்சியப்படுத்துற, இல்லாட்டி சோர்ந்து போயிடுற, இல்லாட்டி சோம்பலா திரியிற. இப்படி நல்ல வாய்ப்புகளை எல்லாம் விட்டு விட்டு காலம் போன பிறகு கடைசி காலம் வரையும் கஷ்டப்பட போகிறாயா என் செல்லமே? எல்லா காலத்திலும் இப்படி நீ ஒரு நடுத்தர குடும்பத்து கஷ்டத்தையே வாழ்க்கை முழுவதும் அனுபவிக்கலாம் என மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அல்லது உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை தொட்டு நிம்மதியாக ஆடம்பரமாக மனமுக்கு அளவில்லாத சந்தோஷத்தோடு வாழணும்னு யோசிக்கிறியா? உன்னுடைய எண்ணங்களும் ஆசைகளும் கற்பனைகளும் எல்லாமே மிக உயர்வானதாக இருக்கு. ஆனா அதுக்காக நீ எந்த அளவுக்கு முயற்சி செஞ்சிருக்க, எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கன்னு கொஞ்சம் யோசிச்சுதான் பாரேன். நீ எந்த விஷயத்தை கடினமாக இருக்கிறதுன்னு அதை தொடர்ந்து செஞ்சு மாத்த முயற்சிக்கிறியோ அந்த கடினமான பாதை தான் உன்னை அழகான இடத்துக்கு கூட்டிட்டு போகும். ஆரம்பத்துல எந்த விஷயம் உனக்கு கஷ்டமா இருக்கோ நாளடைவில் அதுதான் உன் சொகுசான சந்தோஷமான வாழ்க்கைக்கு ஆரம்பமாக இருக்குமேன் செல்லமே. தூங்கும் பொழுது நிம்மதியாகவும் எழுந்திருக்கும் போது சந்தோஷமாகவும் இருக்கும் மனிதர் யாரோ அவர்தான் இந்த உலகத்தில் மிக வசதியான பணக்காரராக இருக்க முடியும். காசு வச்சிருக்கவங்களும் கோடீஸ்வரன் எல்லாம் பணக்காரர் கிடையாது. நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் எந்த மனிதர் தன் வாழ்நாளை வாழ்கிறாரோ அவர் மட்டும்தான் இந்த உலகில் நிரந்தர பணக்காரர். அப்படிதான் உன் வாழ்க்கை இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்ப கொஞ்சம் கடின உழைப்பையும் முயற்சியையும் செய்ய சொல்றேன். நாளை உனது வருங்காலத்தில் நீ நிம்மதியாக வாழலாம் அல்லவா? உனக்கு பிடிச்சவங்க தவறு செஞ்சாலும் அதை மறைச்சுக்கிட்டு அதை சுட்டி காட்டாமல் இருந்து விடாதே. உனக்கு பிடிக்காதவங்க எவ்வளவோ நல்லது செஞ்சாலும் அதை தவறாகவே பார்க்கும் எண்ணத்தோடு இருந்து விடாதே என் செல்லமே. நல்லவரோ கெட்டவரோ, நண்பரோ எதிரியோ, அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்றதை யோசிச்சு பாரு. நல்லதா இருந்தா நல்லவங்களா இருந்தா உன் கூடவே வச்சுக்கோ. இல்ல அவங்க கெடுதல் செய்யறாங்க, தீமை செய்யறாங்க, கெட்ட வாழ்க்கையை வாழ்றாங்க அப்படின்னு தெரிஞ்சா அவர்களிடமிருந்து நீ விலகி நின்று விடு என் செல்லமே. உன் வாழ்க்கையில நடக்கக்கூடிய சில விஷயங்கள் உன்னை முட்டாளாக்குவது போல இருக்கலாம். உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளும் நட்புகளும் உன்னை ஏமாற்றும்படி பல விஷயங்களை செய்யலாம். ஆனா அதை நீ கடந்து வந்துவிட வேண்டுமே தவிர அதே சிக்கலில் மாட்டிக்கொண்டு சுத்தி சுத்தி அவர்களிடமே ஏமாந்து கஷ்டங்களை அனுபவிக்க கூடாது என் செல்லமே. வாழ்க்கையின் அழகு என்பது நீ எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாய் என்பதில் மட்டும் கிடையாது. நீ செஞ்ச காரியத்தால உன்னுடைய செயல்களால் எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்பதும் அதில் அடங்கும் தானே. நீ நீ செய்யக்கூடிய செயல்களும் உன்னுடைய வாழ்க்கையும் உன் குடும்பத்திற்கு சந்தோஷத்தையும் இன்பத்தையும் மகிழ்ச்சியை தர வேண்டுமே தவிர உன்னை பெத்ததுக்காக உங்க அம்மா வருத்தப்படும்படியோ அல்லது நீ செய்த செயல்களால் உன்னுடைய குடும்பம் கவலைப்படும்படியோ நீ எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது என் செல்லமே. உன்னை நம்பிய மனிதர்களுக்கு நீ உண்மையாய் உயிராய் இருக்க வேண்டும். உன்னை வெறுக்கக்கூடிய மனிதர்களும் கூட, ச்சே, அவ எப்படிலாம் இருக்காங்க, அவங்க வாழ்க்கையை எப்படிலாம் அமைச்சுக்கிட்டாங்க, நம்மளும் அதை போல வாழணும்னு உன்னை உதாரணமாய் நினைக்கக்கூடிய அளவுக்கு உன்னை வெறுக்கும் மனிதர்கள் கண்ணெதிரிலேயே நீ உயர்வான வாழ்க்கையை சிறப்பாக ஜெயித்து வாழ்ந்து காட்ட வேண்டுமென் செல்லமே. வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளையும் நீ கத்துக்க வேண்டிய விஷயங்களை கத்துக்கிட்டே தான் இருக்கணும். வாழ்க்கையில் மனிதன் பிறந்தது முதல் இறப்பு வரையிலும் ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கொள்ளும்படி அனுபவத்தை தரும்படி நடந்து கொண்டுதான் இருக்கும். அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். நல்லது நடந்தா சந்தோஷமா ஏத்துக்கோ. கெட்டது நடந்தா நமக்கான நேரம் வரும் வரைக்கும் இதை கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு இதுல இருந்து கத்துக்கிட்டு மீண்டு வரணுன்றத ஓ மனசுக்குள்ள வச்சுக்கோ என் செல்லமே. உன் எதிரிகளை நீ நன்றாக கவனித்து பார்த்து கொண்டே இருந்தால் உன்னுடைய குறைகளை அவர்கள்தான் முதலில் கண்டுபிடிச்சு உன்கிட்ட சொல்றவங்களா இருப்பாங்க. உன்னுடைய குறை எதுவாக இருந்தாலும் அதை சரி செய்து நிறையாக நீ மாற்றி கொண்டு விட்டால் நீதானே வாழ்க்கையில் முதலில் ஜெயிப்பாய். தவறுகளை திருத்திக் கொள்ள ஒருபோதும் யோசிக்காதே. அதனால் உன்னுடைய எந்த விஷயமும் கீழே இறங்கி விடாது என் செல்லமே. மகான் போல வாழணும், புத்தர் வாழணும், சாமியார் போல இருக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். உன் மனசாட்சிப்படி உன் மனசாட்சிக்கு உண்மையா நியாயமா நேர்மையா நீ வாழ்ந்தால் போதும். உன் வாழ்க்கையில குறுக்கிடக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு மனிதரும் உனக்கு ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார்களா? கவலைப்பட வேணாம். துணிஞ்சு இறங்காத வரைக்கும் தான் வாழ்க்கை உன்னை பயமுறுத்திக்கிட்டே இருக்கும். எந்த காரியமா இருந்தாலும் என்னதான் செய்யறது பார்க்கலான்னு நீ துணிஞ்சு இறங்கிட்டினா வாழ்க்கை உனக்கு வழிகாட்டி நீ நினைச்சதை முடிச்சு கொடுத்து விடுமென் செல்லமே.
நீ எதிர்பார்க்கும் போது கிடைக்காத விஷயங்கள் எதுவும் அதன் பிறகு உனக்கு தேவையில்லாத போது வந்து கிடைச்சா அது உனக்கு சந்தோஷத்தை தராதுதானே? நீ எதிர்பார்த்ததை எதிர்பார்க்கும் போதே உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நான் நினைச்சது எதுவுமே நடக்கல, கேட்டது எதுவுமே கிடைக்கலன்னு உன்னை நீயே ஏன் கஷ்டப்படுத்தி கொண்டு வருத்தி கொண்டு மனம் வந்து சோர்ந்து போகிறாய் என் செல்லமே? என்னடா வாழ்க்கைன்ற இப்போதைய இந்த காலம் மாறி என்னுடைய வாழ்க்கை மிகவும் அழகாக இருக்குன்னு நீ ரசிச்சு சந்தோஷமா சிரிச்சு சொல்லும்படி உன் வாழ்க்கையை நான் மாற்றித்தரத்தான் போகிறேன். இனிமேலாவது உண்மையான அன்பு கொண்டவர்கள் யார், நடிப்பவர்கள் யார் என்பதை தெரிந்து புரிந்து அவர்களிடம் பழக ஆரம்பி என் செல்லமே. ஆசையே இல்லாம சும்மா முயற்சி செஞ்சா அது அவ்வளவு சீக்கிரமா நடக்காது. அதே நேரத்துல முயற்சியே இல்லாம சும்மா ஆசைப்பட்டாலும் அது நடக்காது. எந்த விஷயமா இருந்தாலும் அதை அடையணும்னு நீ ஆசைப்பட்டீனா அதற்கான முயற்சிகளையும் மிக பெரிய அளவில் செய்ய வேண்டும். ஆசையும் இருக்கணும், அதுக்கேத்த முயற்சியும் செய்யணும். அப்புறம் பாரு, நீ நினைச்சதும் எதிர்பார்த்ததும் உனக்கு தானாகவே வந்து சேர்ந்துவிடும். புத்தகங்களை விட மனிதர்கள் தான் வாழ்க்கையை அதிகம் கற்றுக் கொடுப்பவர்களாக இருக்கிறார்கள். உன்னை சுத்தி இருக்கிற மனுஷங்க யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க, எந்த நேரத்துல எப்படி பேசுறாங்க, என்ன செயல்களை எப்படி செய்கிறார்கள் என எல்லா வகையிலும் உன்னை சுற்றி இருப்பவர்களை உற்று நோக்கிக் கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கைக்கான பாடங்களை நீ கற்று தேர்ந்து விடலாம் என் செல்லமே. உனக்கு பிடிச்சது மாதிரி உன்னாலேயே பல விஷயங்களை செய்ய முடியவில்லை தானே? நீ அது செய்யலாம் இது செய்யலாம் நினைச்சாலும் உன் மனசு உன் கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லாம நீ நினைச்சதை செய்ய மாட்டேங்குது. அப்படிதே உனக்கு பிடிச்சது நீயே உன் மனசே கேட்காத பொழுது அடுத்தவங்க கேட்டு நடப்பாங்கன்னு எதிர்பார்ப்பது எப்படி அறிவாளித்தனமாக இருக்கும்? நீ எதிர்பார்க்கும்படி உனக்கான சந்தோஷமிக்க ஆடம்பர வாழ்க்கையை 50 வயதில் கூட நான் தருவேன். ஆனால் ஆசைப்பட்ட வாழ்க்கைய அந்தந்த வயசுல மட்டும்தானே தர முடியும். நீ ஆசைப்பட்டது எதுவோ அதை அடைவதற்கான வேலைகளை இப்போதே ஆரம்பித்து விடு என் செல்லமே. இத்தனை நாட்கள் நீ வாழ்ந்த வாழ்க்கையே ஒரு தோல்விதான். அந்த தோல்வியான வாழ்க்கையில் பல விஷயங்களை கற்றுக்கொண்டு விட்டாயல்லவா? இனிமேல் வெற்றியை கொண்டாடக்கூடிய அளவில் வேலைகளை செய்ய ஆரம்பி. நீ செய்யக்கூடிய விஷயங்களின் மூலமாக உனக்கு வெற்றி கிடைக்கும்படி இந்த வராகியம்மா அனைத்தையும் தருவதற்கு தயாராக இருக்கும்போது தேவையில்லாமல் நீ மனம் குழம்புவதையும் கவலைப்படுவதையும் நினைச்சுதான் எனக்கு கோபமாக வருகிறது என் செல்லமே. ஏன்னா நான் பலமுறை உனக்கு சொல்லிட்டேன், இந்த வராகியம்மா நீ எதிர்பார்த்ததை நடத்தி முடிப்பேன், நீ ஆசைப்பட்டதை செஞ்சு கொடுப்பேன்னு. அப்படி இருந்தும் முழு நம்பிக்கை என்னிடம் கொடுக்காமல் மீண்டும் மீண்டும் கஷ்டப்பட்டு சந்தேகப்பட்டு கவலைப்பட்டு வருத்தப்பட்டு வாழ்வதால் நீ நினைப்பது எப்படி நடக்கும்? யாரா இருந்தாலும் யோசிச்சு பேசு. உனக்கான குறிக்கோளை முடிவு செய்த பிறகு அதை அடைந்தே தீர வேண்டும் என்ற ஆசையோடும் லட்சியத்தோடும் அதற்கான முயற்சிகளில் மட்டும் கவனம் செலுத்த ஆரம்பி என் செல்லமே. வாழ்க்கையில எதுவும் சொல்லிட்டு வராது. அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி. ஆனா வந்த எதுவும் உனக்கு எந்த பாடத்தையும் சொல்லித் தராமலும் போகாது என் செல்லமே. என்ன நடந்தாலும் எல்லாமே இன்பம் நன்மைன்னு நினைச்சு வாழ பழகு.